வணக்கம் மேம், உங்கள் பேர்? எங்கள் பேர் கிரிஜா. உங்கள் பேர்? கீதா. நீங்கள் எத்தனை வருஷமாக நெல்லையப்பர் கோயிலோடைய தேரோட்டம் பார்த்துட்ருக்கீங்க? 60 வருஷமா. 60 வருஷமாக பார்க்குறீங்க? பார்க்குறேங்க. சரி, அப்போ வந்து நீங்கள் அந்த காலத்துலேருந்தே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இருக்கிறதுக்கும் அந்த காலத்தில் தேரோட்டம் நடந்ததுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? அப்போ இருந்ததுக்கு கூட்டம் இல்லாமல் நல்லா அழகாக நல்லா பார்த்தோம். இப்போ கூட்டத்தோட ஜனங்களோட சேர்ந்து எல்லாம் தேரை மாத்திரம் பார்க்குறோம். அழகாக ஆனந்தமாக அவரை பார்த்தா போகிறோம். அதுக்கு தான் இப்போ தேரை பார்க்கவே போகிறோம். தேரை மாத்திரம் பார்த்தா போகிறோன்னு இப்போ ஜனங்களை பார்க்குறோம் நிறைய. அப்போ அழகாக தேரை பார்த்து தேரை இழுத்து கீழே விழுந்து மேலே விழுந்து இழுத்தோம். எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. இப்போ அதை விட சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்போ வடம் பிடிச்சலாம் இழுத்துருக்கீங்க? வடம் பிடிச்சி தான் இழுத்துருக்கோம் நாங்கள்லாம். லேடிஸ் பூரா இப்போவும் லேடிஸ் இழுக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் போக மாட்டோம். கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையாம்மா, பக்கத்தில் போக மாட்டோம். இப்போல்லாம் பக்கத்தில் போக முடியல. அப்போ நல்ல ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. அப்போ இருந்தாலும் இழுப்போம் நாங்கள் தேரெல்லாம். கட்டுப்பாடு இப்போ ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது. போலீஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போல்லாம் ஜாஸ்தி போலீஸ் எல்லாம் கிடையாது. ஆனந்தமாக நெல்லையப்பரை விடாமல் தான் இப்போ வந்திருக்கோம் நாங்கள் பார்க்குறதுக்கு. இவங்க ஓசூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆனால் பிறந்து வளர்ந்தது தான் இந்த ஊர் தான். நெல்லை தான் எங்களுக்கு சொந்த ஊர். சொல்லு, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இல்லை முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க? 40 வருஷமாக நானும் பார்க்குறேன். 40 வருஷமாக நீங்களும்? நாங்கள் இந்த ஊர் லோக்கல் தானே. ஆனால் கல்யாணம் ஆகியும் நாங்கள் போயிட்டு வருவோம். தேருன்னா வந்துடுவோம். இப்போது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மனுஷ சக்தியாலே வந்து தேர்லாம் இழுத்துட்டு வந்து கரெக்டாக கோயில் முன்னாடி சேர்க்குறாங்க. எப்படி இதை நீங்கள் நினைக்கிறீங்க? அது நெல்லையப்பரோட அருள் தான். அவரோட இது அவரண்டி அனுபவம் வசையாது இல்லையா? அவரண்டி தேலை ஒரு செகண்ட் கூட நாட்ட முடியாதே இல்லையா? நம்ம தேர் இந்தியாவுக்குள்ளேயே 3வது தேர். அதனால ஒரு அதிசயம், ஆனந்தம், அவரை பார்த்தா சந்தோஷம். நம்ம ஊர் தேர், நம்ம இடம், நம்ம உள்ளூர் இடம் இல்லையா, நாங்கள் விடுவோமா? அதனால எங்களுக்கு அதில் ரொம்ப ஒரு ஆனந்தம், இன்பம், அப்படி ஒரு இன்பம், ஆசை நெல்லையப்பரை கண்ட. அவ்வளோதான். சரி, அந்த காலத்தில் இந்த மாதிரி கடைகள்லாம் இருந்துச்சா? இருந்தது. இந்த கூட்டம் இல்லை. எவ்வளோ எல்லா கடையும் உண்டு. ஆண்டியாளர் கடை உண்டு, பொன்னியானாளர் கடை உண்டு, எல்லா கடையுமே உண்டு. வரிசையாக கடைகள்லாம் இருக்கும். ஆனால் கடைகள்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்காது, நெருக்கம் இருக்காது. ஒரு அளவு தான் இருக்கும். இழுப்போம், எல்லாம் பண்ணுவோம். இப்போ பக்கத்து 10 days, 1 மாதம் ஆகும். சரி, தேர் 15 நாள் 20 நாள் 1 மாதம். இப்போ ஒரே மத்தியானத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுடுறாங்க. அது ஒரு அதிசயம் தான். காலங்கள் மாறிட்டே இருக்குது, மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஜனங்கள் என்ன பண்ணுறது, இப்போ எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால் இது ஒரு சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம்தான். அதையும் ஏற்றுக்கணும், இதையும் ஏற்றுக்கணும். பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பகவானுடைய அருளால். சரிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.